போகிறோம். ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. இவ்வளோ சாட்சிகள நீங்க பார்த்தீங்க. இந்த சாட்சிகள்லாம் எதுக்கு அப்படின்னா, இயேசு உங்களுக்கும் அற்புதம் செய்வார் அப்படின்ற ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள வரணும். இவங்கலாம் பார்க்கும்போது இவங்களுக்கும் அற்புதம் செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள விசுவாசம் வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சாட்சிலாம். இப்போ நீங்க நம்ம ஜெபிக்க போகிறோம். நீங்க விசுவாசிக்கணும். விசுவாசம் அப்படின்றது சிம்பிள். இயேசு எனக்கு அற்புதம் செய்வார். இந்த சகோதரி சொன்னாங்கல்ல, என்னனாலும் இயேசு எனக்கு அற்புதம் செய்வார் என்ற விசுவாசத்தோட அவங்க ஜெபம் பண்ணாங்க. 21 நாள் உபவாசம் இருந்து தேசத்துக்காக ஜெபித்தாங்க. கடைசி நேரத்தில் இயேசு எனக்கு அற்புதம் செய்வார் அப்படின்னு விசுவாசத்தோட ஜெபிட்டாங்க. ஆனால் இன்னொரு வாலிப மகனோட சாட்சியை நம்ம கேட்டோம்ல, கண்களில் பிரச்சனை, விசுவாசத்தோட ஜெபிட்டாங்க. கண்களில் இயேசுவே எனக்கு கண்களில் தெளிவான பார்வையை கொடுங்க அப்படின்னு விசுவாசத்தோட ஜெபிட்டாங்க. இயேசுவால் முடியும், இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, இயேசு எனக்கு பார்வையை தருவார், இயேசு என் நிந்தையை மாற்றுவார். இதுதான் விசுவாசம். இந்த சின்ன விசுவாசம் உங்க கூட இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை இயேசுவால் கேட்டு உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும். இங்கே இத்தனை பேருக்கு இயேசு அற்புதம் செய்திருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கும் இயேசு அற்புதம் செய்வார். இன்றைக்கு நம்ம மத்தியில் தான் இயேசு இருக்கிறார். நம்ம கொஞ்சம்